ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கல்புற இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போன வீக்கே நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மண்டே ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல மூமெண்டம் ஆகுமா இல்லை டவுன் சைடில் மூமெண்டம் ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ போன வீக் நம்ம வீடியோல வந்து பார்த்தோம் உங்களுக்கு 24,200 லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடில் மூமெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,175 நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு செல் ஆஃப் மார்க்கெட் மொமெண்டம் ஆனதுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 24,000லையும் செகண்ட் சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23,800லையும் நமக்கு செகண்ட் சப்போர்ட் லைன் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 24,200க்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஹை பிரேக் ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,400 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 வந்து நமக்கு செகண்ட் லெவலாகவும் இருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங்ல வந்து பார்த்தா நமக்கு மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட்ல வந்து நமக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட்ல வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே அண்ட் டே செக் பண்ற சிக்னல்ஸ் வந்து பிரேக் அவுட் மெத்தட் ஒன்று, ரிவர்சல் மெத்தட் ஒன்று. ஸோ பிரேக் அவுட் வந்து பார்த்தா நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது, ரிவர்சல் மெத்தட்ல வந்து பார்த்தா நமக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது. ஸோ 1 மினிட் பிரேக் அவுட் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கரெக்டாக 9:30க்கு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 10:08க்கு வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. 10:18க்கு. ஸோ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் என்ட்ரி வரல. க்ளோசிங் தான் என்ட்ரி வந்திருக்கு 3:00 ஆஃப்டர். நம்ம அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க மாட்டோம். ஸோ கால் சைடு வந்து நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரியுமே நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி நமக்கு பிரேக் அவுட் மெத்தட்லேயே புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதே மாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டாக 10:05க்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தோன்னா 10:40க்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு கால் சைடு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்ல எக்ஸிட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க மார்க்கெட் ஒரு மொமெண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்க வந்து பாட்டம்ல வந்து ரிவர்சல் ஆகுது இல்லைங்களா? உங்களுக்கு எவ்வளவுக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட இண்டிகேட்டர்ல. ஸோ கால் சைடு வந்து அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 12:25க்கு வந்திருக்கு. நம்ம அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அங்க வந்து ஆப்போசிட் சைடுல வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் நமக்கு எங்கேயுமே வரல. ஸோ அதனால கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3:00 கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ 3:00 கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு க்ளோசிங் பிரைஸ்ல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேல இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ கால் சைடு நமக்கு 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி வந்திருக்கு. ஸோ ஒரு என்ட்ரி காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. சேம் அதே 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் ஆப்ஷன் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டாக 10 மணிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு மேக்ஸிமம் இது பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்கல. ஸோ அது வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டாக 10:40க்கு வந்து பார்த்தா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு புட் சைடு. உங்களுக்கு என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 12:30க்கு வந்து எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன் இந்த மொமெண்டம் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு நம்மளோட இண்டிகேட்டர்ல. அது இல்லாம நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தா 5 மினிட்ஸ்ல நமக்கு என்ட்ரி கேண்டலுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு லைன் ஒன்று ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த லைனுக்கு க்ளோஸ் கீழே பிரேக் பண்ணி எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் ஆனாதான் வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் வெஸ்ட் டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகுது இல்லைங்களா? இந்த மாதிரி இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்டாப் லாஸ் கன்சிடர் கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட் எக்ஸிட் மார்க்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஸ்கொயர் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க். உங்களுக்கு அந்த எல்லோ கலர் சர்க்கிள் மாதிரி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடில் நீங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரன்னிங்ல இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு எந்த கேண்டில் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வருதோ ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் டாட் வந்து நமக்கு ஷோ ஆகும்.
பட் ஆனால் உங்களுக்கு மேஜர் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும்தான். அது இல்லாமல் நம்மளோட ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே அண்ட் டே மார்னிங்லேயே நிஃப்டி வந்து உங்களுக்கு எங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் இருக்கு, எங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தா எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணால் உங்களுக்கு அடுத்து எந்த லெவலுக்கு மூமெண்டம் ஆகும், இன்கேஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணால் அடுத்து வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து மூமெண்டம் ஆகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்னிங் செக்ஷன்லேயே அப்டேட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் கம்மிங் மண்டேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டேமே மார்னிங்குமே உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கோசரம் நம்மளுடைய ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரிஸ் கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ராடே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்மளுடைய ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தா நம்மளோட ஃப்ரீ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது இல்லாமல் நம்மளோட சிஸ்டம் நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.